සම්ප්‍රාප්තිය සිදුවන ආකාරය. We will now witness the arrival of the Prime Minister of India, Narendra Modi, at the Independence Square premises, where he will be officially welcomed. அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை, அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். இப்பொழுது தீர்க்கப்படுகின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் இப்பொழுது கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறுகின்றது. மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மரியாதை அணிவகுப்பு இடம்பெறும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற 4வது சந்தர்ப்பம் இதுவாக அமைகின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் இம்முறை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார்கள். මේ මොහොත සඳහා එක්ව සිටිනවා. இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர் உட்பட அமைச்சர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அதேபோல இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட குழுவினரையும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுக்கு கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது அறிமுகம் செய்து வைப்பார்கள். We are now witnessing the Prime Minister of India, Narendra Modi, being introduced to the Prime Minister of Sri Lanka, including the official parliamentarians of Sri Lanka, who is being introduced right now to
the Prime Minister of India, Narendra Modi, by Honorable President Anurakumara Dissanayaka. பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற பல அமைப்புகளை கொண்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் பலவற்றில் இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைச்சாத்திட உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அரச பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மலையக மக்கள் பிரதிநிதிகளை கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளார்கள். விசேடமாக நாட்டினுடைய பொருளாதார மீளெழுச்சிக்கு உதயமாக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. ඉන්දියාව ශ්‍රී ලංකාව ලෝකයේ කැපී පෙනෙන භූමියක පිහිටා තිබෙන රාජ්‍ය දෙකක්. සංස්කෘතිකමය වශයෙන් ඓතිහාසික සබඳතා ගණනාවක් මේ දෙරටේ ඉතිහාසය තුළ ලියවී තිබෙනවා. ඒ නිසාම ශ්‍රී ලංකාවේ ඉතිහාසය පෝෂණය වීමේදී ඒ සඳහා හේතුපාදක වුණු ඉන්දිය උපසංස්කෘතික ලක්ෂණ ශ්‍රී ලංකාව තුළත් විද්‍යාමාන වුණු තැන් අපට දක්නට ලැබුණා. ඒ නිසා මේ දෙරටේ රාජ්‍ය නායක හමුව වර්තමානයේ සිදුවෙන සුවිශේෂී අවස්ථාවක් වන වාසයේම මේ ඓතිහාසික ගමන් මගක තවත් සුවිශේෂී පියවරක් විදිහට හඳුන්වන්නට පුළුවන්. ඒ අනුව අද එතුමන්ට රාජ්‍ය ගෞරවය ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් මෙලෙස පිරිනමා එතුමන් පිළිගැනීම වෙනුවෙන් එළ උත්සවයේ සිදු කරන වාසයේම ඉන් අනතුරුව ශ්‍රී ලංකා ජනාධිපතිවරයා සහ ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා අතර දෙරටේ නිල සාකච්ඡා රාජනායක මට්ටමේ සාකච්ඡා ආරම්භ කිරීමට නියමිතයි. එහිදී විශේෂ ගිවිසුම් කිහිපයකටත් සම්බන්ධ නියමිතයි. මාබට පෙර සඳහන් කළාසේ ඩිජිටල් එවැගේම බලශක්ති ආරක්ෂක සහ සෞඛ්‍ය අංශ ප්‍රමුඛ කරගත් දෙරටේ ආර්ථික සහයෝගිතාව නැංවෙන ගිවිසුම් මේ අතර ප්‍රධාන වශයෙන් බලගැන්වීමට නියමිතව තිබෙනවා. එවැගේම තවත් අවශේෂ කරුණු ගණනාවක් සඳහා ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයාගේ සහභාගීත්වය සනාථ කර තිබෙනවා. ඒ අතර සාම්පූර්හි විදුලි බලාගාරයේ ආරම්භ කිරීමේ කාර්යය සඳහා එතුමන් සහභාගී වෙනවා. දබුල්ලේදී විශේෂ ආර්ථික කලාපයක් ස්ථාපනය සඳහා විශේෂයෙන්ම ගබඩා පහසුකම් මෙවැනි උණුසුම් පුවත් වීඩියෝ කාටත් කලින් දිනපතා දැනගන්න බෙල් සලකුණ ඔබා SL Breaking සබ්ස්ක්‍රයිබ් කරන්න.